2 அவங்ககிட்ட கூட டேட்டு வாங்கிடலாம். ஆனால் ஜிவி சார் டேட்டு வாங்க முடியாதுன்றாங்க. ஏன்னா அவர் டேட்டு அவரே வாங்க முடியாதுன்றாங்க. அவரை நினச்சாலும் கிடைக்காதுன்றாங்க. அவ்வளோ பிஸியாக இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்குங்க சார். கொஞ்சம் எங்கள் பக்கம் கவனம் செலுத்தலாம் சார். நிறையா படம் பண்ணுறீங்க. லைட் அங்கிட்டு சதற விடுங்க எங்கள் சைடும் வர்றோம் நாங்களாம். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள்ங்க சார். அப்புறம் இன்னொருத்தர் நம்ம சரி நீ சொல்லுங்கள் பாக்கி. ஆமாம், ரஜினிகாந்த், விஜயகாந்த், வள்ளிகாந்த். கண்டிப்பாக அந்த வரிசையில் ஒரு பெரிய ஆளாக வரணும். நண்பர் தான். வாழ்த்துக்கள் பிரதர். கேடி பில்லா கில்லாடிவங்க அந்த படத்தில் நடிச்சுட்டு இருப்பான். தம்பி சொல்கிற மாதிரி சிவா வந்து வள்ளிகாந்த் வயசில் பேசிட்டே இருப்பாப்புல. அந்த திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போச்சு. அப்போ சில நேரத்தில் லேட் ஆகிடும். அண்ணன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். சும்மா எப்போவுமே அண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாலும் கொஞ்சம் நல்லா அப்படி இருப்பாப்புல. பாண்டியராஜானே நல்லா அப்படியே நல்லா அப்படியே சட்டியில் போட்ட கடுகு மாதிரி அப்படி இருப்பார். டென்ஷன் வரல வந்துட்டா அந்த லேட்டாகுது. ஏன்னா அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ட்ரெயின் வர இடத்துல ஒவ்வொரு ஷாட் எடுக்கணும். அதுக்காக இவங்க எங்கிட்ட ஆளை காணா. இந்த சிவா எங்க சூரிய எங்க இம்பளை அங்கே போய் கூட்டு வாங்க. ஒரு உதவிக்குன்னு வருவாங்க. நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருவோம். உடனே பார்ப்பாரு, எங்க ரெடியா? இல்லை சார் இந்த வரின்னு இருக்காங்க. புருஷலி டைரக்டர் பிரசாந்த், இல்லை சார் ரெடி இந்த வரின்னு இருக்காங்க. அப்புறம் ராம் டைரக்டர் மோதி பார்க்கலாம் படத்தை இயக்குனர் ராம் அவரு வரீங்க சார். வர மாட்டாங்க. வள்ளிகாந்த் அனுப்புடா அப்படின்றாரு. அனுப்புடா வள்ளிகாந்த். பிரதர் கொஞ்சம் இப்போ உடம்பு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பல்காக இருக்கா. அப்போ இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த இப்போ இந்த படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருந்தால் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. உள் வாங்கியிருக்கோம். அதனால் அங்கே வருவார். அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பிளாட்ஃபார்மில் கேமரா வச்சுருப்பாங்க. ட்ரெயின் வரும். ஆப்போசிட் கேமரா நிற்கும். சொல்லிட்டு திரும்ப வரும். ட்ரெயின் வரும். இவர் உள்ள வருவாப்புல. நின்றான். ட்ரெயின் வர கிராஸ் பண்ணிடுவார். கிராஸ் பண்ணி ஹலோ சூரி சும்மா போட்டு கொள்றாரு மனுஷன். வாங்க கத்துல நான் இறங்குறதுக்குள்ள சிவா ஓடிக்கிட்டு இருப்பாப்புல. இனிமேல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாப்புல. நாங்க இங்க இருக்க பாருங்க. அந்த சவுண்ட் அவ்வளோ பவராக இருக்கு. அவ்வளோ கஷ்டப்படுவார். அந்த உடம்பு வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் போகிறப்ப ட்ரெயினை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருப்பார் மனுஷன். பாவம் அவ்வளோ உழைப்பு. நீங்கள் பதறினது ட்ரெயினுக்காக தானே? குறுக்க வராரு ட்ரெயினுக்காக தானே பதறினீங்க? இடிச்சு ஏதாவது ட்ரெயினுக்காக போதுன்னு சண்டாலா இது நான் இல்லை தம்பி. அதே மாதிரி தான் மெரினா ஷூட்டில் ஒரு வாட்டி அப்படி தான் வாக்கியில் கூப்பிட்டு இருக்காரு சார். இவர் வாக்கி அப்போ கேரவன்லாம் கிடையாது, காரில் தான் உட்காந்துருப்போம். சிவா காரில் தான் நானும் அவரும் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே வாக்கியை வச்சுட்டு போயிட்டாங்க. இவரோட இது அடிக்குது. ஸோ எடுத்து அவர் சிவா வந்து இவர் மாதிரி எடுத்து பேசி சார் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. உடனே அவர் வந்து ஏன் ரெடிங்க வர சொல்லுங்க அப்படின்னு. சார் சும்மாலாம் கூப்பிட முடியாது சார், நீங்களே வந்து கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி விட்டாரு. ஏய் நீங்க அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே வந்து அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு ஆனால் அவர் பேசக்கூடிய சந்தோஷமாக அந்த உழைப்புக்கு அது இன்னைக்கு பாண்டியராஜா அண்ணனே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு செம்ம. கண்டிப்பாக செம்ம தான். டவுட்டே இல்லாத படம். இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது. மியூசிக் சொல்லவே தேவையில்லை. பிரதர் பட்டை கலைப்பிருக்காரு. மேக்கிங்காக சூப்பராக இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரணும். செம்மையாகவே இருக்காங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். சரி அடுத்ததான் இப்போ அதாவது இந்த படத்துக்கு காசு வாங்காத நம்ம 2 பேரும் பேசினிக்கிறோம். டபுள் காசு வாங்கிருக்கிறான் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் மியூசிக்கும். அவனையும் ஒரு வாட்டி மேலே கூப்பிட்றோம். பாப்பா இதை படிச்சு ஜீவி சரி வாங்க சொல்லுங்க. இன்னும் சூரிய அண்ணனோட தான் இன்னும் வேலை செய்யல. சீக்கிரம் வேலை செய்யணும். தேங்க்யூ பிரதர். இல்லை எல்லாத்தையும் பேசிடு அவள் தான். இதுக்கப்புறம் மேலே கூப்பிட மாட்டாங்க. இதுதான் ஒரு பேசிடு. நன்றி தான் சொல்லணும். நான் பாண்டியராஜ் சார் வந்து நன்றி சொல்றேன். நான் அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட்டையும் கொடுத்து பேனரும் கொடுத்து ரவி சார் கூட சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பேஸ்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ட்ராமா. ரொம்ப என்ன சொல்றது எனர்ஜியாக படங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல பிஎன்சிக்கான ஒரு ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதின யுகபாரதி சார், ஏகாதசி சார், உருட்டு கண்ணாலா வந்து ஏகாதசி அண்ணன் எழுதியிருந்தார். சூப்பராக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அருண் ராஜா என் நண்பன், எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். சாங்ஸ் வந்து எனக்கு வந்து வெயில், ஆடுகளம், கொம்பனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரூரலான ஒரு ஆல்பம், செம்ம ஃபோக்கான ஒரு ஆல்பம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த சாங் வந்து நான் டேட் கொடுக்கும்போது. ஸோ ஷோராக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணும். உங்களுடைய ப்ரேயர்ஸ். தேங்க்ஸ். சரி நீ என்ன குளிச்சுட்டு வந்தால் தலையை துடைச்சிட்டு வர்றது இல்லையா? என்னது அப்படியே தலையை கட்டிட்டு வந்த? என்னது இது? இது வந்து ஒரு ஹைட் அவுட் மாதிரி.
அப்படியே மறைச்சி கெட்டப் பாலாஜி தலையில ஏதோ அது பொடி கிளல தடவைனா கெட்டப் சேஞ்சா? அப்ப அந்த மனுஷெல்லாம் என்ன சொல்றது? அங்க உட்காந்துருக்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. ஆரியா சாரா? சொல்லிடுவோம். மண்டையில பாதி முடி இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஆர்யா சார் பத்தி சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அட்லஸ் சைக்கிள் கம்பெனிக்காரங்க கூட சைக்கிளை இவ்வளவு ப்ரமோட் பண்ண மாட்டான். எப்ப பாரு இப்ப கேரவான்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா முடிச்ச உடனே போய் சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுறாரு ஒரு ஷார்ட் கேப்ல. இன்னைக்கு பல பேர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நிச்சயமா ஆர்யா சார் ஒரு பெரிய ரீசன். சரி வாங்க ஆர்யா சார், நீங்களும் வந்து 3 பேர் பசங்களாம் நிக்கிறோம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, என்ன பண்றது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூரி சதீஷ் வந்து அவங்களோட டேட்டு வாங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் பாண்டியராஜ் சாருக்காக இவ்வளோ அழகா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வழக்கமான ஆடியோ ரிலீஸ் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். கங்க்ராட்ஸ் பிரதர், வெரி வெரி ஹாப்பி. ஜி பற்றி சொல்ல தேவையில்ல, சொல்ல மாட்டேன். கம்போசர், ஆக்டர், ப்ரொடியூசர், கூடிய சீக்கிரத்தில் டைரக்ஷன் கூட பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நிறைய படம் எனக்கு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து பழக்கம் எனக்கு வந்து மெட்ராஸ் பட்டணம். ஸோ சதீஷ் எல்லாருக்குமே பண்ணது ஓரம்போ இல்லை சொல்கிறேன், நான் சதீஷ் தான். ஸோ என்னன்னா எனக்கு வந்து ஜிவி சதீஷ்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இட்ஸ் நைஸ். அந்த டைம்லேயே வந்து ஜிவி வந்து நிறைய படம் பார்த்து இல்லைன்னா ஆர்ஆர் படம் என்ன மச்சா பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், நான் தான் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன்னு அப்பயே நம்பாதீங்க. என்னென்ன படத்துக்குலாம் அப்படி சொன்ன மச்சி? யார் யார் சொன்னா இவங்களுக்கு யூஸாக இருக்கும், யாருக்கு இருக்கோ இல்லையோ. நான் லிஸ்ட்டு சொன்னேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பட் அவரோட கான்ஃபிடென்ஸ் தான். ஏன்னா அந்த எனர்ஜி வந்து நீங்கள் சாங்கில் பார்க்கலாம். அவர் எப்போவுமே குத்து டான்ஸ் எல்லாம் ஆடும்போது அந்த மாதிரி எனர்ஜியோட யாரும் ஆடி பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் அவர் பற்றி எல்லாருமே பெருசாக சொல்கிறாங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட இதுதான் வந்து இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் பாண்டியராஜ் சார், கலக்குங்க. புதுசாக ஈஸி மெம்பராக இருக்கிறீங்க, இங்கே ஈஸி மீட்டிங் போட்டுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ. நீங்க ஆக்சுவலி நோம்பில் இருக்காரு, அதனால கொஞ்சம் சட்டலாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நான் நினச்சேன் ஏதாவது வந்து கோத்து விடுவாருன்னு, கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ரம்ஜான்னால நீ தப்பிச்சேன். நான் நினச்சேன் என் செட்டில் ஒண்டி தான் வள்ளி எப்படி இருப்பாருன்னு நினச்சிருக்கேன். எல்லா செட்லையுமே அப்படி தான் இருந்திருக்காரு. நாங்கெல்லாம் கதறுவோம், வள்ளி ப்ளீஸ் ப்ளீஸ் வள்ளி ப்ளீஸ் கெஞ்சுற அளவுக்கு எங்களை வந்து. எதுக்காக கெஞ்சுவேன்? என்னென்ன கூட்டு வா, ஸ்ட்ரைட்டாக வந்துருவாரு. காலையில் வந்து இப்போ 4 மணிக்கு ரூமில் வந்து கையோட கூட்டு போயிடுவார். அந்த லெவலில் வந்து எது நம்மளுக்கு டப்பிங்கை விட ஒரு அளவுக்கு பேசிட்டு போயிருமே. அப்பப்போ அண்ணன் பாப்பாரு பாண்டியானே பார்த்துட்டு ஓகே சரி ஓகே சொல்லி போயிடுவார். ஓகே முடிஞ்சு வீட்டுக்கு போயிடும். திருப்பி ஒரு 1 ஹவர் கழிச்சு ஃபோன் வரும். அண்ணா வள்ளிகாந்த் பேசுகிறேன். அண்ணா அந்த நீங்கள் அந்த சிம்பு சார்ட்ட ஃபோனில் பேசுனீங்களா? ஆமாம். அது கொஞ்சம் இல்லை நான் பேசிட்டேனே, இப்போ நான் பேசினேன் அண்ணா ஓகேன்ட்டாங்க. இல்லைண்ணே கொஞ்சம் அந்த எல்லாம் அந்த இதெல்லாம் சிலையில் வரலண்ணே, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை 1 மாதம் அங்கே படுத்துக்கு இருந்தாலும் வராது லாஜாலாம். தயவு செய்து வள்ளிகாந்த் நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, வந்த வரைக்கும் வரவில் வச்சுக்கோங்க. அண்ணங்கிட்ட திரும்ப விடவே மாட்டாரு இல்லையா, தண்ணியை கூப்பிட்டாது வந்துடுவார். வண்டியில் விட்டாலும் ஆட்டோலாம் வந்திருக்காரு. எடுத்து அண்ணே நான் கீழே தான் நிற்கிறேன்டுவாரு. ஜி நான் என்ன சொன்னேன், டிரைவர் வந்து இல்லை பரவாயில்ல நான் வந்துட்டு நின்றுவாரு. ஆட்டோவில் கூட்டியாந்து நிற்க வச்சு பேச விட்டு அனுப்பிச்சு விடுவார். ஒரு வாட்டி நான் பைக்கில் கூட்டு வந்தேன் டப்பிங்க்கு. அப்படிங்களா? பைக்கில் கூட்டு வந்தானுங்களா? நடந்தாலும் கூட்டு வருவாப்புல, விடவே மாட்டாப்புல அவர் காரியம் ஆனந்தா. அவர் சேசிக்கு இவனை உப்பு முட்டியே தூக்கிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து என்ன கான்ட்ரவர்சியாக பேசணும், யாராவது அப்படி பேசினா தான் அந்த ஆடியோ லான்ச் வந்து நல்ல ஒரு பிரபலமாகும். ஸோ அதுக்கும் நாங்கள் ஆள் கூட்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு படம்னு வந்தால் அது மேலே யாராவது கேஸ் பண்ணணும், கதை எந்த அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து ஒரு நல்ல படம். கதை இருக்குன்றது அப்போ தான் தெரியும். அது வேற ஒன்று இருக்குது. அது எந்த லெவலில் ஆகி போச்சுன்னா, இப்போ ஒரு டீச்சர் ஒன்று வந்துச்சு, மெல்லிசா ஒரு கோடு அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த கோடு எந்துங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அந்த லெவல் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பேசுறது. இப்போ நீங்கள் உட்காந்துக்கலாம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்காக நம்ம வந்து மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்களை வந்து இப்போ நம்ம கூப்பிடுறோம். ஏய் பேமெண்ட் வாங்காத நாங்களே நிற்கிறோம், பேமெண்ட் வாங்கிட்டு கீழே போகிறேன் நில்லுப்பா பேசுங்க. 2 கொடுத்துட்டாங்க, ஒன்று வச்சுக்கோங்க, போயில வாங்கிக்கிறேன்.
நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழா, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செம்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு. வித்தியாசமாக கூப்பிட்டு உட்கார வச்சு தொப்பையை பெருக்காமல் நிற்க வச்சு சிறந்த முறையில் ஒரு வித்தியாசமாக நடத்துகிறீங்க. அந்த படத்தில் வள்ளிகாந்த் இயக்குனர், அவர் ஒரு டேக்குக்கு 2 டேக் எடுப்பாங்க, 3 டேக் எடுப்பாங்க, 40 டேக் எடுக்கிறாருங்க மனுஷன். அவரும் இவ்வளோ பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு சார் ஒன் மோர் சார் ஒன்றுமே முடியல எப்பா. அதாவது நம்ம நடிக்கன்னு வந்துட்டோம். முதல் நாள் பார்த்தேன், 2வது நாள் நான் ரெடி ஆகிட்டேன். ஓகே, நல்லா டிஃபன் எல்லாம் ஹெவியாக சாப்பிட்டு நான் ரெடி. நீங்கள் 40 டேக் எடுத்தாலும் 50 டேக் எடுத்தாலும். நம்ம இந்த தேட்டரில் இருந்து எல்ஐசி பில்டிங் எவ்வளோ தூரம் இருக்கும், அதை விட நீளமான ரோடு, கிளை ரோடெல்லாம் இருக்குது. வாங்க சார், நடந்து வரணும். அதை 40 தடவை எடுக்கிறாரு. விவேகானந்தன் கேமராமேனே வெறுத்து போயிட்டார். அவருக்கு ஓகே. என்னடான்னு கேட்டால், அந்த போன இதில் ஒரு நாய் ஒன்று ஓடிச்சு சார். அட்மாஸ்பியருக்கெல்லாம் 40 டேக். அட்மாஸ்பியருக்கு அந்த நாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அடுத்து எங்கெங்கேயோ தேடி போய் ஏதோ ஒரு தெருவில் உட்காந்துருந்த நாயை கல்லடிச்சு வரட்டி விட்டு மறுபடியும் அதை வரவழைச்சு மறுபடியும் இது எதுக்குங்க சார் இன்னொரு டேக் சார் சார் ஒன் மோர். நீங்கள் பாருங்க, அந்த நாய் டப்பிங்கும் கூப்பிட்டு வருவார். நீயே தான் வந்து குலைக்கணும், எனக்கு கண்டினியூட்டி முக்கியம். டப்பிங் அதோட மோசம். இதில் ஏன்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, அது 29 டேக்கு. ஃபோனில் அது 29 டேக்கு டப்பிங்கில். அப்பா முடியாது, அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆர்கே செல்வமணி ஏமாத்திடலாம், டப்பிங்ல சொன்னாங்க. ரவிக்குமார் ஏமாத்திடலாம். டப்பிங்ல சொன்னாங்க மன்சூர் சார் பெட்ஷீட்டு பாயல அங்கதான் கிடக்குண்டு. அப்புறம் கேளுங்க, இப்போ இந்த டேக் எதுக்கு அப்படின்னு கேட்டால், சார் சார் அதில் ஒரு புண்ணாக்கு வித்துட்டு ஒருத்தன் போனான் சைக்கிளில். அவனை போய் பிடிச்சி, நம்ம அங்கேயே நிற்போம், அவன் நிற்க மாட்டான்ல. வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு வந்து மறுபடியும் சைக்கிளில். அதாவது எது ஒன்றும் ரியலாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அவருக்கு. அது வரைக்கும் திருப்தியே படம் ரியலாக வேணும். நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் இல்லை உங்களுக்கு. அது இது நல்லா இருக்கு. இதுக்கு அப்புறம் வரேன், அங்கேயும் வரேன். கல்யாணம் ஆச்சா சார்னு கேட்டேன், இன்னும் ஆகலைன்னு. அதனால ஃபர்ஸ்ட் நைட்டில் செத்தாவ. எத்தனை உண்மை கேட்க போறீங்களோ தெரியல. எப்பா திருப்தி ஆக மாட்டேங்கிறாருப்பா. என்னதான் நடிப்பை புழிஞ்சாலும் சார் 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 இது ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பரா, ஒரு ஒன்மோர் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அப்புறம் நீங்க சொன்னீங்களே யாரு எனக்கு ஜோடின்னு கேட்டேன். கோவை சரலாமான்னாங்க. ஆஹா, அப்படியே ரொம்ப என்ன ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப இதுக்கே அப்படியே ஆகா ஆகா அடடா அப்படின்றீங்க. 25 வருஷம் வட கூட விடப்பா அடிக்கத்தான் வைக்கிறாங்க தவிர நடிச்சிருப்போன்னு சொல்ல வர்றேன். ஆமா மேடம் இங்க வரல. ஆமா, அது என்னடான்னா புருஷன் என்ன தொட மாட்டேங்கிறாங்க. ஆட்டோக்காரெல்லாம் அக்கா வாக்கா உட்காருக்கா வாக்கா உட்காருக்கான்னு என் பொண்டாட்டியை கையை பிடிச்சி இழுத்து போகலாம். அந்த டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த சீன் இருக்கா, கையை பிடிக்கிறேன் என் பொண்டாட்டி கையை. அப்போ நான் எதுக்கடா இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கே நேரம் சரியா போச்சு. நடிக்க முடியவே இல்லை. இன்னும் ஏதோ பண்ணேன். இந்த மாதிரி நிறைய திருச்சியிலும் சரி இங்கே அங்கங்கே லொக்கேஷனில் ரொம்ப அனுபவிச்சு எடுத்தாங்க. பாண்டியராஜ் அவர் பட்டறையிலேருந்து நிறைய நடிகர்கள் உருவாகி இருக்காங்க. இந்த வள்ளிகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைவார். இந்த படம் உண்மையிலேயே செமையாக தான் இருக்குது. என்ன நம்ம நாட்டு நிலவரம் தான் நினச்சி பார்த்தா மோசமாக இருக்குது. ஆமாம், காசு இல்லை, மழை பெய்ய மாட்டேங்குது, ஆறெல்லாம் வறண்டு கிடக்குது, விவசாயிங்க துணி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நெடுவாசல் அவர் பாண்டியராஜும் இத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டெல்லாம் வாங்கினார். இந்த படத்துக்கும் அவார்டெல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னடா இது, ஆனால் அவர் மண்ணின் மைந்தார், எதுக்கும் பயப்படுறவரெலாம் கிடையாது. உதாரணத்துக்கு யானையெல்லாம் முன்னாடியெல்லாம் பார்க்குறோன்னா நான் குழந்தைய கூட்டிகிட்டு இந்த ஜெமினி சர்க்கஸ் அந்த மாதிரி கூப்பிட்டு போவேன், அல்லது இந்த ட்ரிப்ளிகேனா அங்கே இங்கே கோயிலில் இருக்கும். இப்போ அவங்களே குழந்தைய கூட்டிகிட்டு வாடா மனுஷனுங்களை பார்க்கலான்னு யானைகள்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு. அங்கங்கே ஆசிரமம் நடத்துகிறான், அதை பண்ணுறான், இதை இடமே இல்லாமல் இருக்கா. யானைகள்லாம் ஊருக்குள்ளே வந்துடுச்சு. இந்த மனுஷனை காட்டிட்டு போகலாம் வா அப்படின்னு சாப்பிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த புலி சிங்கம் அதெல்லாம் வந்துடும், ஊருக்குள்ளே வந்துடும். அப்புறம் நம்ம அரசாங்கம் ஒரு சட்டம் போடும், எப்போ வீட்டுக்கு ஒருத்தன் போய் புலி
தேசிய விலங்கு, வீட்டுக்கு ஒருத்தன் போய் புலிக்கு பசி ஆத்திருங்க, நாளைக்கு சட்டம் பண்ணாலும் போடுவாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா கறி திங்காத, கல்யாணம் பண்ணாத, கல்யாணம் பண்ணு ஆனால் குழந்தை குட்டி பார்த்துக்காத, எல்லாம் போடுவாங்க, நாளைக்கு போடுவாங்க, எது வேணாலும் நடக்கும். இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு மட்டும் அந்த சட்டம் போட்டால் போடலாம். உங்களை மாதிரி 4 பேர் இருக்காங்க, அப்பப்போ பேட்டியில் கொண்டாந்து உட்கார வச்சிடறாங்க. அதான் ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் வந்து, சார் இது வந்து ஒழுங்குபடுத்துகிறோம் சார், சாப்பிட வேணாம்னு சொல்ல சார், அந்த மாடு வந்து அது டாக்டர் சர்டிஃபிகேட்டு நல்லா இருந்துச்சா அதை பார்க்கணுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு, சந்தைக்கு போகையில் அது வந்து குட்டி போட்டதா குட்டி போடலையா, இந்த மாதிரி உங்களை மாதிரி 4 ஆள் இருக்காங்க. அதனால தான் அந்த நாடு இப்படியே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நிறைய பேசலான்றது. ஆனால் என் கையில் ஒத்தையாக மைக்கை கொடுத்து மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் நிறைய பேசலன்றீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டு இன்னும் பேசலையாம், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? இன்னும் ட்ரம்ப் கிட்ட தான் நீங்க போல. இந்த செமையாக இருக்குன்னு சொல்றதுல இது இல்லை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் தாளிகையாளருக்கு நான் வேண்டிக்கிறேன். எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ரவிச்சந்திரன் தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர்லாம் இந்த மாதிரி 100கணக்கான பேர் வர்றாங்க, கலைஞர்கள், டெக்னீஷியன்கள் லட்சக்கணக்கான பேரை வாழ வைக்கிறாங்க, ஒரு சிறந்த படத்தை எடுக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த யூடியூப்பில் இந்த விமர்சனம் போடுறேன் அப்படின்னு போட்டு நீங்கள் நல்லா போடுங்க வேணாங்கல்ல. இப்போ நான் கஷ்டப்பட்டு சூரியெல்லாம் அந்த சரவணருக்கு பயமெல்லாம் அந்த கண் முன்னாடி பார்த்தவன், சாப்பிட விடலை, தூங்க விடலை, ஃபுல்லாக அவ்வளோ உழைப்புன்னா அப்படி உழைப்பு, அப்படி கஷ்டப்பட்டு போட்டு நடித்து மலேசியாவில் இந்த கொளஞ்சியம் தேட்டர்லாம் பார்க்குறேன், விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆனால் இந்த ரிலீஸுக்கு 2 நாள் முன்னாடியே படம் குப்பை அட்டு தேராது, அந்த ஹீரோயினை சிரிச்சிட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் என்ன கொடுமைங்க. படம் பார்க்க வர்றவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி பார்க்க விடாமல் பண்ணுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு தயவு செய்து அந்த யூடியூப்ல போடுறவங்க தயவு செய்து யோசிங்க சார். இன்னொருத்தர் இருக்கிறார் சார், என்ன மாதிரி தான் கேளுங்க, என்ன மாதிரி சட்டப்பட்டிருப்பாரு. அவர் சொல்லியிருந்தார் ஒரு விமர்சனத்துல, என்ன இந்த படத்துல ஹெலிகாப்டர் ஷாட்டே இல்லையே அப்படின்னாரு. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி கேட்க முடியும்? ஹெலிகாப்டர் அந்த படத்துல எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. நான் மேடையாருக்கு மைக்கு கையில் இருக்கு, இல்லாட்டி வேற மாதிரி பேசிடுவேன். ரொம்ப கூப்பிட்டு நடிக்க விட்டுருங்க. பைசா, அதாவது அதுலனால ஒரு ஒட்டுமொத்த வசூலும் பாதிக்குதுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே படம் எடுத்த கையில் பணமே வரமாட்டேங்குது. கேபிள் டிவியில் போட்டுறான், யூடியூப்ல டவுன்லோட் பண்ணிக்கிறான், எல்லா இதுவும் டிவிடியில் விற்கிறான், அரசு பஸ்ஸில் ஓடுது, என்னென்னமோ எல்லா வகையிலும் இந்த மோதி இந்த டிமானிட்டேஷனுக்கு கொண்டாந்து ஒரு யூடியூப்ல அதுலேயே பார்த்தேன். ஒரு ஓட்டையாக இருக்கிற ஒரு கூடை இருக்கும், தண்ணி வரும், பிளாக் மணி பிடிக்கிறேன், இந்த இப்படி உட்காந்துருப்பாரு, தண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு பணமே வரமாட்டேங்குது. தயவு செய்து இந்த மாதிரி விமர்சனம்னு பண்ணி இந்த மாதிரி தயவு செய்து மக்களை வரவிடாமல் பண்ணுற நல்ல வேலையை பண்ணாதீங்கன்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.